ஹே வாட்ஸ்அப் கைஸ், காட்ஸ்லா எக்ஸ் காங் சூப்பர்னோவா பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்தில்ல. WB சொல்லாமலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படத்தோட ஒரு வில்லனை இப்போதைக்கு நான் அந்த வீடியோட கடைசியாக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போதைக்கு டீசரை பிரித்து மெஞ்சிரோமா. ஆக்சுவலி ஓப்பனிங்கே முன்னார்க்கோட கால் சென்டரில் ஏற்கனவே இருந்தது தான். முன்னார்க்கோட கால் சென்டரில் டைட்டெல்லாம் வந்து இப்போதைக்கு அவுட் பிரேக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. எக்கச்சக்கமான கால் வருது. நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துருக்கலாம். எக்கச்சக்கமான டைட்டன்ஸ் வெளியே வந்துட்டுருக்கு. இது ஏன் வராங்கன்னு தெரில. பாசிபிளி மிகப்பெரிய த்ரெட்டை பயந்து எல்லா டைட்டன்ஸும் வெளியே ஓடுறாங்களா எதை பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா அந்த மிகப்பெரிய வேர்ல்டு இந்த மேப்பில் எக்கச்சக்கமான டைட்டன்ஸ் வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ பாசிபிளி ஒரு மிகப்பெரிய மேசிவ் நடந்துட்டுருக்கு நினைக்கிறேன் ஹாலோ வேர்ல்டில். ஏன்னா எல்லா டைட்டன்ஸுமே வெளியே தப்பிச்சு ஓடிட்டுருக்கு. யாரை பார்த்து பயந்து ஓடுது தெரில கைஸ். நியூஸ் ரிப்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க, ரியோ கம்ப்ளீட்லி ரீபிள்னு போடப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி போன படத்தில் காட்ஸ் காங் த நியூ எம்பியரில் பிரேசிலில் ஸ்கார் ஷீமோ காட்ஸ்லா காங்லாம் பிரேசிலில் ஃபுல்லாகவே ப்ளே கிரவுண்டாக ப்ளே பண்ணி மொத்த இடத்தையுமே நாசம் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் பாவம் பாதி பேர் கொண்டிருப்பாங்க. எனக்கு எக்கச்சக்கப்பட்ட பில்டிங்லாம் உடையப்பட்டுருந்துச்சு. இப்போதைக்கு ரியோ ஃபுல்லாகவே மக்களே வந்து ஒற்றுமையாக இருந்து ஃபுல்லாக ரீபிள் போயிட்டுருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பழைய மூவியோட குட்டி ரெஃபரன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபீமேல் ரிப்போர்ட்டர் ஒரு பிரமிட் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி போன படத்துலேயே எகிப்தை நம்ம காட்ஸ்லா காங்கோ போட்டு தம்சம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாசிபிளி அதை ரீபில் பண்ணுறாங்களா எல்லோரும் சொல்கிறது இந்த பிரமிடை பார்த்து இது வந்து ஏலியன் இன்வெஷனாக இருக்கலாம். இப்போதைக்கு ஏலியன்ஸ் நம்ம மூவி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. பிகாஸ் அதுக்குள்ளேயும் ஏலியன்ஸை அவங்க ரிடியூஸ் பண்ண மாட்டாங்க. அது வாய்ப்புகள் கம்மி தான். டீஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். மேபி பேக்கோட ஒர்க் பண்ணலாம் தவிர அவங்க டேட்டா காமிக்க மாட்டாங்க. அண்ட் நியூஸ் ரிப்போர்ட்டில் கூட அதை அப்படி காமிக்கப்பட்டிருக்காது. ஏதோ ரீபில் பண்ணுறாங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கும். ஸோ பாசிபிள் எகிப்து வந்து டூரிஸ்ட் அதிகமாக்க ஒரு ப்ரொமோஷன் ஆர்ட்டாக இருக்கலாம். இப்போதைக்கு காட்ஸ்லா அங்கே வந்திருக்கு. நிறைய பேர் அதை பார்க்க போவாங்க. ஃபஸ்ட்லி அது ஒரு ப்ரொமோஷன் ஆர்ட்டாக இருக்க தவிர நிச்சயமாக இது வந்து 7 நிமிஷம் இருக்க வாய்ப்புகள் கம்மி கைஸ். அண்ட் அப்படியே கேமரா ஷிஃப்ட் ஆகி ஒரு டிஸ்க்கு காமிக்கிறாங்க. இந்த டிஸ்க்கு வந்து ஒரு பொண்ணோட தான். எப்படி சொல்கிறேன்னா, அந்த டிஸ்க்கு போகும்போது காமிச்சிருப்பாங்க கீழே ஒரு ஐடி கார்டு இருக்கும். அந்த ஐடி கார்டு பாருங்களே ஒரு ஃபீமேல் ஃபோட்டோ தான் இருக்குது. கன்ஃபார்மாக இந்த டிஸ்க்கு வந்து ஒரு பொண்ணோட தான். நீ பார்த்துட்டு அந்த மொத்த இடத்துலையுமே நிறைய ஃபீமேல்ஸ் தான் வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ பாசிபிளி அந்த கால் அட்டண்டராக ஒரு ஃபீமேல் கேட்டாக இருக்கலாம். அது அவங்க காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காட்ஸ்லாவோட ஃபங்கோ பாப் இருக்குது. அண்ட் பக்கத்தில் காட்ஸ்லா அவங்க வரைஞ்ச வச்சுருக்காங்க. நம்மளுமே அவங்களும் ஒரு மிகப்பெரிய காட்ஸ்லா ஃபேனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பக்கத்தில் கீப் காங் கேரியர் நம்ம போடப்பட்டிருக்கு. இது காங்கோட குட்டி ரெஃபரன்ஸ். காட்ஸ்லா இருக்கும் போது நிச்சயமாக காங் இருந்தானே ஆகணும். ஸோ அதையும் குட்டியாக ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சைடில் ஒரு பொம்மை காமிக்கப்பட்டிருக்கும். இதை பார்க்கும்போது எக்ஸாக்டாக கிகான் மாதிரி இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க. காட்ஸ்லா ஒரு மிகப்பெரிய ஆர்ச் இனிமே கிகான் தான். இந்த மூவியில் கிகான் இருக்க போதா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் ரூம் வரை பரவிட்டுருக்கு. நிச்சயமாக கிகான் வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பாசிபிளி கிகான் வரலாம். ஆக்சுவலி யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிகான் ஒரு சைபோக் டைனோசர். ஆக்சுவலி அங்கே இருக்க ஒரு ஏலியன் ஸ்பீஷிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பூமியை கான்கோர் பண்ண டைனோசரை சைபார்க்காக மாற்றி நம்ம பூமிக்கு அனுப்புவாங்க. ஸோ பாசிபிளி அதுவே அவங்க டீஸ் பண்ணலாம். ஸோ பாசிபிளி கிகான் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நினைக்கிறேன். பட் நிச்சயமாக அவர் வந்து மெயின்வில்லாம் இல்லாமல் ஒரு சைவில்லாம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயம் மெயின்வில்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. பட் மெயின்வில்ல யாருன்னு நான் சொல்கிறேன். அண்ட் ஸ்க்ரீனில் வந்து ஒரு பாப்பா மியூசிக் வரும். பார்த்துருப்பீங்க. இவங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு 5 பேர் போடப்பட்டிருக்கோம். ட்ராப்பர் நீங்கள் இவரை போன பற்றி பார்த்துருப்பீங்க. காட்ஸ் காங் த நியூ எம்பியர்லேயே பார்த்துருப்பீங்க. இவர் வந்து நம்ம காங்குக்கு வந்து பல்லாம் வந்து சரி பண்ணி விடுவார். ஸோ அந்த கேரக்டர் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் ரூமர் படி இவர் வந்து ஜெட் ஜாக்வராக வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மூவிஸில் எப்படின்னா, ஒரு நம்ம பவர்ஸில் வர மெகா ஜோடோமெகைஸ் எப்படி வந்து மெகாஸில் வந்து அட்டாக் பண்ணுவாங்களா இல்லை எல்லா மான்ஸ்டர்ஸ் அதே மாதிரி தான் இது வந்து பாசிபிள் ஹியூமன் வந்து தனக்கு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும்னு இந்த உருவாக்கியிருக்கலாம். அந்த கேரக்டர் அவர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆண்ட்ரியூஸ் ஹில்ஹாம்டன் அண்ட் ரிக் ஸ்டாண்ட் இவர் நம்ம காட்ஸ்லா 2009 மூவியை பார்த்துருப்பீங்க. ஒரு சயின்டிஸ்டாக வந்திருப்பார். அவருமே இங்கே டீஸ் பண்ணியிருக்காங்க. அவருமே இப்போதைக்கு திரும்பி வர போகிறாரு. அண்ட் ஜியோக் ஜாக்சன் ஆக்சுவலி இவங்க வந்து நம்ம மூவிஸ் எதுக்குமே பார்த்துருக்க மாட்டோம். பட் மான்ஸ்டர்ஸ் காமிக்கில் அப்படி ஆயிருக்காங்க. இவங்க வந்து டியாமல் அப்படி சொல்ல போகிற ஒரு மான்ஸ்டரோட எக்கச்சக்கமான ஸ்லேவ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போடப்பட்டிருக்கோம். ஸோ பாசிபிளி அவங்களுமே வரலாம். அண்ட் அவங்களுமே இப்போ குட்டியாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மானிட்டரில் ஒரு ஸ்டிக்கர் போடப்பட்டிருக்கோம். இங்கே லாகின் பண்ணி போடப்பட்டிருக்கோம். பாருங்களே, காட்ஸ்லா எக்ஸ் காங்னு போடப்பட்டிருக்கோம். பக்கத்தில் 3ன்னு போடப்பட்டிருக்கோம். ஏன்னா காட்ஸ்லா எக்ஸ் காங்கோட ஃப்ரான்ச்சைஸில் இது 3வது படம். பக்கத்தில் 26/2027 போடப்பட்டிருக்கும். எக்ஸாக்டாக காட்ஸ்லா எக்ஸ் காங் சூப்பர்னோவோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. May 26,
2027 உண்மையிலே இந்த ஸ்டிக்கர்லேயே அவ்வளோ டீட்டெயில் இருக்குது. உண்மையிலே பக்கா பண்ணிட்டாங்க. நீங்கள் அங்கே ஒரு ஃபோட்டோ பார்க்கலாம். இவர் பார்த்து கமிஷன் பண்ணிக்கிறேன். இவர் தான் டைனோசர் படத்தில் வர்ற நம்ம அலன் கிராண்ட். அவர் ஃபோட்டோ இருக்குது. அண்ட் பக்கத்தில் ஒரு ஃபீமேல் ஃபோட்டோ காமிக்கப்பட்டிருக்கு. பட் யாருன்னு தெரில. அண்ட் நீங்கள் இந்த டிஸ்கை ஓன் பண்ணுறது ஒரு பொண்ணு தான். ஸோ பாசிபிள் இந்த பொண்ணோட அப்பாவா நம்ம அலன் கிராண்ட் இருக்கலாம். அவங்க ஒய்ஃபாக அந்த பக்கத்தில் ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அலன் கிராண்ட் இப்போதைக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்தார் இந்த மூவியில் அவர் வரப்போகிறாருன்னு. நிச்சயமாக அவர் வரப்போகிறாரு. அண்ட் அவரோட பொண்ணா இந்த டிஸ்கில் உட்காரவங்க இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாசிபிளி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது கைஸ். அண்ட் அவங்க ரயான் அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தோட மொக்க போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்துருப்பீங்க. அந்த டிவி ஸ்கிரீனில் இப்போ போடப்பட்டிருக்கோம். ரயானை இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ரயான் யாருன்னு தெரில. பட் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்கும். அதில் பார்த்துருப்பீங்க. அன்னோன் டைட்டன் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இது பாசிபிளி இது கீகானா குறிக்கலாம், அல்ல இது ஸ்பேஸ் கோஸ்லாக குறிக்கலாம். எப்படி சொல்கிறேன், ஆக்சுவலி நீங்கள் இந்த ஸ்கில்லை பார்த்துருப்பீங்க. எக்கச்சக்கமான பைனரி டிஜிட் கோட்லாம் வந்துட்டுருக்கும். அதை நீங்கள் எக்ஸாக்டாக டிகோட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எப்படி ஷோ பண்ணோன்னா காட்ஸிலா காங் வாட்ச் திஸ் ஸ்பேஸ் காட்ஸில் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும். பாதியை பண்ணிங்கன்னா ஒழுங்காக வராது. நீங்கள் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா காட்ஸிலா காங் வாட்ச் திஸ் ஸ்பேஸ் காட்ஸ்லான்னு போடப்பட்டிருக்கும். இது மூலிமா அவங்க ஸ்பேஸ் காட்ஸ்லாவை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நிச்சயமாக இந்த படத்தில் அவர் இருக்க போகிறாரு. ஒரு மிகப்பெரிய வில்லனாக ப்ளே பண்ணலாம். ஸோ படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே கீகனை வச்சு ப்ளே பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக இறக்கலாம் நம்ம ஸ்பேஸ் காட்ஸ்லாவை. நிச்சயமாக அது உண்மையிலே வேற மாதிரி இருக்கும். அண்ட் இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் காட்ஸ்லா எக்ஸ் காங் சூப்பர்னோவா ஃபுல்லாகவே நம்ம காட்ஸ்லா பேஸ் பண்ணி இருக்க போதுன்னு. ஏன்னா போன 2 படமே நம்ம காங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். காங்கோட கதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. பாசிபிளி காட்ஸ்லா எக்ஸ் காங் சூப்பர்னோவா நம்ம காட்ஸ்லா பேஸ் பண்ண ஸ்டோரியாக இருக்கலாம். அது நம்மளுக்கு ஆஸ் அ காட்ஸ்லா ஃபேனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் யார் ப்ரோ இந்த ஸ்பேஸ் காட்ஸ்லா கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி மாத்ரா காட்ஸ்லாவோட செல்லாம் இன்க்ரீட் பண்ணிட்டு மேலே போகும். ஸ்பேஸுக்கு போகும்போது அதை வெடிச்சு செதறிடும். அங்கே இருக்க அந்த காட்ஸ்லாவோட செல் என்ன பண்ணுன்னா பிளாக் ஹோலோட மர்ஜ் ஆகிடும். மர்ஜ் ஆகி ஒரு புது ஸ்பேஸ் காட்ஸ்லா உருவெடுக்கும். உடம்பு ஃபுல்லாக கிறிஸ்டல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ இது பிளாக் ஹோல் மூலியமாக உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பாசிபிளி அதே ஆஜினா எப்படி கூட்டு வரலாம் மாத்திரை பேஸ் பண்ணி. நிச்சயமாக நீங்கள் ஸ்பேஸ் காட்ஸ்லாவை இந்த மூவியில் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஐ ஆம் வெயிட்டிங். ஸோ இதான் டீசல் காமிக்கப்பட்டுருந்துச்சு. அப்படி நம்ம டைட்டில் பக்கம் வந்தோன்னா காட்ஸ்லா எக்ஸ் காங் சூப்பர்னோவா. அண்ட் சூப்பர்னோவானா அது ஸ்டார் பிளாக் ஹோலாக மாறுறதுக்கு ஒரு பிளாஸ்ட் நடக்கும். அது இடைப்பட்ட காலத்து தான் அவங்க சூப்பர்னோவா மிஷன் பண்ணுவாங்க. ஸோ பாசிபிளி இது எக்ஸாக்டாக ஸ்பேஸ் தீமை அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் எல்லாமே டைட்டில் வரும்போது பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான ஸ்பேஸ் தீமில் தான் இருக்குது. ஸோ பாசிபிளி இந்த படம் கன்ஃபார்ம் இந்த படம் ஸ்பேஸ் தீமில் இருக்க போகுது. அண்ட் யார் வரப்போ அதான் கேள்வியாக இருக்குது. கீகானா இல்லைனா ஸ்பேஸ் காட்ஸ்லாவா? அதான் ஒரு குட்டி டவுட்டாக இருக்குது. பட் யார் வந்தாலும் மக்கள் பாவம். ஏன்னா இந்த ஃபைட்டில் மக்கள் தான் சாவுறாங்க. ஸோ பாசிபிளி ஃபைட்டு ஸ்பேஸில் நடக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மூவியில். ஏன்னா மக்கள் உண்மையிலே பாவங்க. பிரேசில் ஃபுல்லாகவே நாசமாக்கிட்டாங்க. இப்போதைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ மக்களை காப்பாற்றுறேன்னா மக்களை அடிச்சிட்டு இருக்கு காட்ஸ்லா. நிச்சயமாக அந்த மாதிரி இல்லாமல் ஸ்பேஸில் இருக்க மாதிரி தான் உண்மையிலே அவசரமாக நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார் டீம் காட்ஸ்லாவா, டீம் காங்கா, இல்லைனா டீம் ஸ்பேஸ் காட்ஸ்லாவா? மறக்காம கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்து ஒரு வித்தியாசம் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் பாய்.